வணக்கம் நண்பர்களே. மிகவும் நன்றி. ஃபர்ஸ்ட்டு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா, நான் நேத்து கொடுத்த அந்த ஷார்ட்ஸும் நல்ல வியூஸு, நல்ல கமெண்ட்ஸ் வந்திருந்தது எனக்கு. ஸோ, எனக்கு பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷம். சரி, நான் இந்த 3 நாளா பார்த்தீங்கன்னா, அதுக்காக தான் தேடி தேடி கண்டுபிடிச்சு, நம்ம சிவராத்திரி பத்தின பதிவுகளா குடுக்கலாம். ஸோ, ஏற்கனவே 2 பதிவு கொடுத்திருந்தேன். இப்போ இது 3வது பதிவு. ஸோ, இப்பவும் நான் சொல்றது வந்து என்னன்னா, பதிகங்கள் சொல்லியிருக்கேன். இதுக்கடுத்து 2 வீடியோ போஸ்ட் பண்றேன். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் இங்க பெங்களூர்ல விசிட் பண்ண ரொம்ப பழமை வாய்ந்த சிவன் கோவில்கள். அது அடுத்த இதுல நான் வந்து 2 வீடியோ நான் போடுறேன் பாருங்க. ஏன்னா, இப்ப வந்து சிவன் கோயில்கள பத்தின தகவல்கள் குடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறனால, நான் அது சம்மந்தப்பட்டதா பார்த்து போட்டுக்கிட்டு இருக்கேன். நேத்து நான் குடுத்திருந்தேன். பட் நான் 4 கால பூஜை எப்படி பண்ணணும்? எந்த மெத்தட்ல பண்ணணும்? அதுக்கு உண்டான யார் யார் பண்ணாங்க? அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுத்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணேன். மொத்தமே ரொம்ப கம்மியான வியூஸ் தான் வந்திருக்கு. என்னன்னு தெரியல. அது யார் பார்க்கலன்னு. பட் ஆனா ஷார்ட்ஸ் நல்லா பார்த்துருக்காங்க. அது வரைக்கும் சந்தோஷம். சரி, இருந்தாலும் இப்ப நான் வந்து முக்கியமா சொல்ல வந்தது என்னன்னா, நமக்கு வந்து சிவராத்திரி வந்து ஒரு கொண்டாட்டமா தான் நம்ம இத பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ, நம்ம இந்த பதிவுல. ஸோ, இது 3வது பதிவு. 4ம் 5ம் பார்த்தீங்கன்னாக்கா, நான் கோயிலுக்கு டைரக்ட்டா விசிட் பண்ண வீடியோஸ நான் போஸ்ட் பண்றேன் அடுத்தடுத்து. பாருங்க, கமெண்ட்ஸ் குடுங்க. ஸோ, நம்ம சிவராத்திரிக்கு எப்படிலாம் தயாராகலான்னு சொல்லிட்டு நீங்க என்னெல்லாம் பண்ணீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் என்ன பண்ணேன்றதும் போடுறேன். ஸோ, மக்களாகிய உங்களுக்கு என்னால என்ன செய்ய முடியுமோ அதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் எப்படிலாம் வந்து பதிகம் பாடினேன், எந்த பதிகத்தை படித்தேன், எப்படி விரதம் இருந்தேன் நேற்று நான் கொடுத்துருந்தேன். இன்னைக்கு நான் வந்து சொல்லியிருக்கிற பதிவு பார்த்தீங்கன்னாக்கா, என்ன மாதிரி பதிகங்கள் இப்போ நான் எதுவும் இது பண்ணிலாம் போடல, ரைட் பண்ணிடலாம். என்ன ஸ்டாண்டர்டாக இருக்கோ அதை தான் நான் வந்து உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். ஸோ, ஏன்னா நமக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டைம் இல்லை. அடுத்தடுத்து நான் இன்னும் 2 வீடியோஸ் போடணும். ஏன்னா இது வந்து சிம்பிளான பதிகம் கிடையாதுல்ல. முன்ன 4 வரி பதிகத்தெல்லாம் நான் கொடுத்துட்டேன். ஸோ, இதுமே இருக்கிறது எல்லாமே வந்து பெரிய பெரிய புக்ஸு பதிகம் தான். ஸோ, அதை வந்து நம்ம டைரெக்டாக படித்தா தான் உண்டு. ஸோ, அதில் பற்றின இது நான் சொல்கிறேன். ஸோ, நாளைக்கு என்ன பண்ணுங்க, இன்னைக்கு முன்கூட்டியே எல்லாமே வாங்கி வச்சிருங்க. முக்கியமாக வந்து ஆனால் இந்த பெங்களூர்ல ஒரு சில இடத்துல தாங்க நேற்று அல்சூர் போயிருந்தேன் பார்த்தீங்களா, சோமேஸ்வரா கோயில் போட்டிருந்தேன். அது இப்போ ஷார்ட்ஸ் போட்டிருந்தா நல்ல இது. அங்கே தாங்க எனக்கு ஒரிஜினல் வில்வம் கிடைச்சிது. இங்கே நான் இருக்கிற இடத்துலலாம் வில்வம்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது எனக்கே வந்து ஒரு மாதிரி இருக்கு. ஆனால் பெருசு பெருசாக இருக்கு. அதனால வந்து எனக்கு கிடைக்கல. அங்கே வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். நான் சண்டே போயிருந்தேன் இல்லைங்களா, அங்கேயே வில்வம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். அன்றைக்கே சண்டேவே வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் வீட்டில். ஸோ, அதை தான் வந்து கோயிலுக்கு கொடுக்கலான்ட்டு. அதுதான் எனக்கு மனசு திருப்தியாக இருந்தது. ஸோ, இன்று ஒரு தகவல்ல 3வது பகுதி இப்போ நம்ம பார்க்க போறோம். என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்கா நாளைக்கு என்ன பண்ணுங்கன்னா, ஏதாவது கோயிலுக்கு உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கோயில், சின்ன கோயிலா இருந்தாலும் சரி, பெரிய கோயிலா இருந்தாலும் சரி, இல்ல அந்த காலத்துக்கு பழங்காலத்து கோயில், பெரிய பெரிய கோயில்லாம் செய்யறதுக்கு ஆட்கள் நிறைய இருப்பாங்க. ஆனா சின்ன கோயில்ல செய்யறதுக்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க. ஸோ, எல்லாமே ஒண்ணுதான். ஸோ, உங்க பக்கத்துல இருக்கிற என்ன கோயில் இருக்குன்னு பாருங்க. இன்னும் சொல்லப்போனா பெரிய பெரிய கோயில் அது மூலையில கூட கிடக்கும். வாங்கி போட்டு அப்படியே வச்சிருவாங்க. அடுத்த தடவை பண்ணிக்கலாம். ஆனா சின்ன கோயில நம்ம முன்னாடியே பண்ணுவாங்க. ஸோ, அதனால வந்து இப்ப நான் கூட எங்க வீட்டு அங்க சென்னையில வீட்டு பக்கத்துல இருக்க எப்பயும் சிவன் கோயில்ல கொடுப்பேன். அவங்களும் வாங்கி பண்ணுவாங்க. எப்பவுமே வருஷம் வருஷம் கொடுக்கறது தான். இப்ப நான் பெங்களூர்ல இங்க எங்க ரூம் பக்கத்துல இருக்கிற சிவன் கோயில் இப்பதான் வந்து அபிஷேக பொருள்கள் வாங்கி கொடுத்தேன். உங்களால என்ன பொருள் முடியுமோ வாங்கி கொடுங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமானது. சிவராத்திரிக்கு நான் சொல்றேன் இப்ப பதிவு இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாம விரதம் எல்லாம் பண்ணாலும் அதுக்கு முழுமையான பலன் கிடைக்கணும்னா, ஒண்ணு நம்ம முழுசா அதை இறங்கி மொத்தத்தையும் செலவு பண்ணி பண்ற நிலைமையில எல்லாரும் இருக்க முடியாது. எல்லாராலையும் ஒரு சில அதுல பங்கெடுத்துக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா, அதுக்கு தான் இப்ப நான் வழி சொல்றேன். என்ன பண்ணுங்கன்னா, உங்க பக்கத்துல இருக்க கோயிலுக்கு முக்கியமாங்க 3 பொருள் ரொம்ப முக்கியம் சிவனுக்கு. ஒண்ணு பால். கம்பல்சரி. சில கோயில்ல பழங்காலத்து கோயில்ல கேளுங்க. ஏன்னா அவங்க வந்து ஒன்லி பசுமாட்டு பால் மட்டும் தான் அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனா மத்த கோயில்ல வந்து எந்த பாக்கெட் பால் எதை கொடுத்தாலும் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ, அதை கேட்டு வாங்கிக்கிடுங்க. 2வது முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னாக்கா சந்தனம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் சந்தனம் சிவனுக்கு. 3வது விபூதி. எல்லாத்த விட முக்கியம் விபூதி. சிவன்னாலும் விபூதினாலும் 2மே ஒண்ணுதான். அவரை நினைச்சுதான் நாம வச்சுக்கிறோம். ஸோ, அதனால வந்து இந்த 3 பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பெருசா விலையும் இல்லை. சும்மா 50 கிராம் அது வாங்கி கொடுங்க போதும். எல்லாம் மிஞ்சி மிஞ்சி பண்ணாலும் மொத்தமே 50 ரூபால முடிஞ்சிடும். இந்த 3 பொருள் உங்களால கோயிலுக்கு வாங்கி தர முடியாது ரொம்ப நல்லது. ஏன்னா அதை அன்னைக்கு யூஸ் பண்ணும்போது அது சிவனுக்கே போய் சேர்றதா வந்து நமக்கு ஐதீகம். ஸோ, அப்ப என்ன ஆகும், சிவன் நம்மளோட வேண்டுதலையும் ஏற்படுத்தி நம்ம என்ன வேண்டுதல் நினைச்சோமோ அதையும் நிறைவேற்றி கொடுப்பார். நம்மளும் அந்த சிவராத்திரியில பண்ண அபிஷேகத்துல கலந்துகிட்ட மாதிரியும் ஆச்சு. ஸோ, இந்த விஷயத்துக்காக தாங்க நான் இந்த பதிவே இப்ப நான் போடுறேன்.
ஸோ அடுத்த பதிவிலும் விட்டு போன இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுக்குறேன். அடுத்த 2 வீடியோ போட போகிறேன். கோயில்கள் போட்டது அதெல்லாம் வந்து ஒரு லெங்தி, ஒரு 8 மினிட்ஸு 10 மினிட்ஸு. ஸோ இதுதான் நான் இன்னைக்கு சொல்ல வேண்டியது. அடுத்து பதியும். ஸோ அபிஷேக பொருள் வாங்கி கொடுத்தேன்னா ஏதாவது ஒரு காலத்துக்கு வாங்கி கொடுப்போம். எல்லாரும் வாங்கி கொடுப்பாங்க. நம்மளால முடிஞ்சு வாங்கி கொடுங்க. அப்புறம் என்ன பதியும்னு சொன்னேன் பார்த்தீங்களா? நீங்க கண்ணு முழிக்கிறவங்க போறீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? திருவாசகம் முற்றோதல் பண்ணுங்க. மொத்த பாட்டும் படிச்சு முடிக்க ஒரு நாள் ஆயிடும். நம்ம கண்ணு முழிச்சா மாதிரி ஆயிடும், பதிகத்தை படிச்சா மாதிரி ஆயிடும், சிவனையும் மனசை குளிர்விச்சா மாதிரி ஆயிடும். இல்ல சார் எங்கள்கிட்ட புக்கு இல்லைன்னா இப்போ மொபைல்லேயே நீங்க முற்றோதல் போட்டீங்கன்னா அது பாருங்க 1 ஹவர் 3 மணி நேரம் 4 மணி நேரம்லாம் ஓடும். ஸோ அப்பப்போ படிச்சுட்டு இது பண்ணுங்க. இல்லை நாங்கள் கோயிலுக்கு போகிறோமா, தாராளமாக கோயிலுக்கு போங்க. ஸோ சிவபுராணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் நேற்று ஒன்று போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, இடரினும் தளரினும். நேற்று பதிவில் போட்டிருந்தேன், அது யாரும் பார்க்கல. இல்லைன்னா பாருங்க. அந்த இடரினும் தளரினும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாளைக்கு படிங்க. யூடியூப்ல பார்த்தீங்கன்னா ஒரு 12 நிமிஷம் ஓடும், ஃபுல் பதிகம். தேவாரம் திருஞான சம்பந்தர் அருளினது ரொம்ப நல்லது. நம்ம வறுமையை போக்குறதுக்குன்னே அந்த காலத்திலே அவர் பாடி வச்சுட்டு போயிட்டாரு. நாம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே நமக்கு போதுங்க. கண்டிப்பாக நம்ம நினச்சது நடக்கும். ஸோ இன்னைக்கு தெரிஞ்ச எனக்கு நான் என்ன சொல்லணும்னு நினச்சேனோ பதிகம் சொல்லணும்னு நினச்சேன். அபிஷேகத்தில் எப்படி கலந்துக்கிறது, பொருளை எப்படி வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் சொல்லியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இதை ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் என்ன செஞ்சீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் இன்றைக்கே வாங்கி கொடுத்துட்டேன் சிவன் கோயில். நாளைக்கு ஆஃபீஸ் போயிடுவேன், ஈவினிங் தான் போக போகிறேன். ஸோ எங்கே போய் தங்குறது, நான் கண்ணு முழிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். பட்டு ரூமில் பண்ண முடியாது. ஸோ கோயிலில் மட்டும் எங்கே இருக்கிற பக்கத்தில் 10 மணியோட முடிச்சிடுறாங்களாம். அதனால் ஆனால் மல்லேஸ்வரம் போனோம்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியும். அது நாளைக்கு போய் விசாரிச்சுட்டு வருவேன். இங்கேயே ஸ்டே பண்ணலான்னு சொன்னால் அங்கேயே கோயிலே தங்கிடுவேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ இதுதான் நான் பிளான் பண்ணியிருக்கிற விதம். இந்த சிவராத்திரி இப்படி பண்ணலான்னா அது உங்களுக்கு